டுடே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல். வெல்கம் டு சக்கரா ட்ராவல். வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 சீட் இருக்குங்க. அண்ட் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 43 பேர் இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சக்ரா ட்ராவல்ஸில் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முனீஸ்வரன் கோயிலில் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் நல்லபடியாக நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஒரு சூரத்தை அங்கே உடச்சிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்க சக்கரா டிராவல்ஸ், சந்தோஷமா போங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ ட்ராவல் லாக். திஸ் இஸ் மணி சிவா. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோங்க. பொள்ளாச்சியில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாதவா இன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பார்க்கிங் யார்டில் தான் இருக்கும். எஸ், பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டுடே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜேர்னி டீடைல்ஸ், என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலர் ட்ராவல் லாக்ஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ரா ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சி டு சென்னை 8-10 வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ். ஸோ டுடே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டரில் ட்ராவல் பண்ண போகிறேன். காய்ஸ், பஸ்ஸை வந்து போர்டிங் பண்ணுறதுக்காக இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக லொக்கேஷனில் போட்டிருக்காங்க. பேசஞ்சர்ஸ்லாம் வந்தீங்கன்னா உள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட பஸ் வந்து பார்த்திங்கன்னா BS4 மாடல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க.
ஃபஸ்ட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டல், அதாவது யூஎஸ்பி போர்ட்டலும் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் அடாப்டரும் போட்டுக்கலாம், 2 டைப்புமே இருக்குது. அண்ட் 2 ரீடிங் லைட், ஏன்னா இது டபுள் பர்த் அப்படின்றதால 2 ரீடிங் லைட்டு, 2 மொபைல் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது, கர்டன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு கேமரா பார்த்தாலே தெரியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஸ்லீப்பருக்கு வந்து இந்த அம்யூனிட்டிஸ். சேம் டிட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பருக்குமே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டர், அதுவும் செமி ஸ்லீப்பர் சீட்டரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயருக்கு பேக் சைட் அப்படின்றதால ஃபுட் ரெஸ்ட் வந்து எனக்கு இல்லைங்க. பட் மற்ற சீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். என்னோட சீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் மற்றபடி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஸோ நம்ம வந்து சீட்டர்னு சொல்லிட்டேன். பஸ்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி பற்றி சொல்லிடுறேன். சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 சீட் இருக்குங்க. அண்ட் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சீட்டு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 43 பேர் இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். வெல்கம் டு சக்ரா டிராவல்ஸ். ஹாய்ண்ணா, உங்கள் நேம்ண்ணா? சுந்தர். ஓகேண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா இல்லை. ஓகேண்ணா, சக்ரா டிராவல்ஸ்க்கும் உங்களுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? எக்ஸ்பீரியன்ஸ்னா சக்ரா டிராவல்ஸ் இப்போ தான் வந்தேன். முதல்ல வேற வண்டியில் இருந்தேன். ஓகேண்ணா. அது வந்து 3 இயர்ஸ் ஒரு இதில் வந்துருக்கு. ஓகேண்ணா. இதோட எக்ஸ்பீரியன்ஸ்னா நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, பேசஞ்சருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஓகேண்ணா. ஒரு இதில் போயிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ். ஆன் டைம் ரீச் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக ஆன் டைம். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் மினிமம் போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே. ஓகேண்ணா. என்ன ரூட்டில் போக போகிறோண்ணா? நம்ம வந்து உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், அடுத்து வந்தீங்கன்னா திருச்சி வழியாக சென்னை. கைஸ், பஸ்ஸோட பைலட் கிட்ட பேசணும். என்ன ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தியோ சொல்லிட்டாரு. பழனி, திண்டுக்கல் வழியா சென்னை ரீச் பண்ணணும். ஸோ 8:10 ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸை வந்து போர்டிங் டெஸ்ட் வந்து போட்டாங்க. பேசஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:10 வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சக்ரா டிராவல்ஸ் சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 8:25க்கு ஒரு வண்டி கிளம்பும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வழியா வந்து நமக்கு சென்னை ரீச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வழியா நமக்கு சென்னை ரீச் பண்ணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ். பட் டுடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:10 நான் ஏசி 2+1, அதுவும் BS4ல டிராவல் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு போகிறேன், போர்டிங் போட்டுருக்கேன்னா செக் பண்ணிட்டு போகும். உடுமலைப்பேட்டை நம்மளோட 3rd பிக்கப்பிங் பாயிண்ட். ஸோ பேசஞ்சர்ஸ் இன்னும் வரல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே நம்மளோட ட்ராவல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பழனியிலேருந்து பைபாஸ் மேலே வரோம்ல, இடத்துல சரியான பிளேஸ், சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ். நாளைக்கு வீட்டுக்கிட்டு தினமரம் நடுவில் கால்வாய் தினமரம் ஷூட்டிங் மீட்டிங் எடுக்க போனால்
கைஸ் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனி ரீச் ஆகிடும். ஸோ கரெக்டாக பொள்ளாச்சி டு பழனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 66 கிலோமீட்டர் வரும். நடுவில் கொஞ்சம் பேசஞ்சர் டிலே பண்ணதால கொஞ்சம் டிலே ஆச்சு, லைட்டாக டிராஃபிக் இருக்குது. ஸோ கரெக்டாக 9:45 வந்து பார்த்தீங்கன்னா பழனி ரீச் ஆகிடும் கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகணும். ஆக்சுவலாக திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த போர்டிங்கும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாண்டி பயோ பிரேக் ஒரு 11:30 அபோவ் அந்த மாதிரி பயோ பிரேக்காக ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பஸ்ஸோட க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க கைஸ். அண்ட் சீரியஸா ஒரு வர்த்தான ட்ரிப். அண்ட் வந்து நான் டிக்கெட்டோட காஸ்ட் பத்தி எங்கேயுமே சொல்லல. நான் வந்து சண்டே அதாவது வீக்கெண்ட் புக் பண்ணேன். எனக்கு டிக்கெட் சீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 850 கிட்ட அரௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க. கைஸ் டைம் வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 11:30 வந்து பாத்தீங்கன்னா வடமதுரைக்கு பயோ பிரேக்காக ஒரு 10 minutes ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க. சக்ரா டிராவல்ஸ்ல வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முனீஸ்வரன் கோயில்ல வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவல் நல்லபடியா நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஒரு சூரத்தை அங்க உடைச்சிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு பிரைவேட் பஸ் வந்து ஒரு கோயில்ல நிறுத்தி சூரத்தாங்க வச்சு உடைச்சிட்டு போறது அப்படின்றத வந்து. தென் ஃபுட்டு இங்கே சாப்பிட்டேங்க. ஸோ ஃபுட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹோம் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. ஹோம் ஃபுட் டைப்பில் தான் இருந்தது டேஸ்ட் வைஸ். ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கேபின் ரைட் பண்ணலாம். ஸோ கேபின் ரைட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கண்டினியூஸாக ஒரு 2 days லாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அண்ட் மார்னிங் ஒரு 5 o'clock முடிஞ்சிடும். ஸோ அப்போ நிறைய லாக் கொஞ்சம் வெளிச்சத்தில் இன்னும் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைம் இன்னும் நிறைய டைம்ஸ் எடுக்கலாம்.
கைஸ் டைம் வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2:45 உளுந்தூர்பேட்டை டோல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பயோ பிரேக் ஃபார் 10 minutes. கொஞ்ச நேரம் கேபின் ஷூட் பண்ணிட்டு தூங்கிட்டேன், டயர்டா இருந்துச்சு. ஸோ பயோ பிரேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே வேக்கப் ஆனேன். டிராவல் கம்ஃபர்ட் பத்தி சொல்லணும்னா சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த லாஸ்ட் முன்னாடி சீட் தான் புக் பண்ணிருந்தோம். சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. இந்த தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் இல்ல, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஜர்னி. பொள்ளாச்சி டு சென்னை டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 580 to 600 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் வழியா வந்து சென்னை ரீச் பண்றோம். ஸோ கொஞ்சம் லைட்டா சுத்திட்டு வர ரூட் தான் இந்த ரூட். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 to 11.5 hours வந்து ஒரு ஜர்னி. ஒரு பைலட்டால ஸ்டிச் பண்ணி ஒரு 11 hours கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ண முடியாது. இந்த ஸ்பாட்ல இருந்து செகண்ட் பைலட் அண்ணா வந்து பஸ் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன்.
வாங்க, சக்கரா டிராவல் சந்தோஷமா போங்க. கண்டிப்பாண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் வந்து நம்மள லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்ல ட்ராப் பண்ணிட்டாங்க. கேஸ் வைப்ஸ் ஒன்று கொடுத்து தான் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:10. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பஸ் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7:10. ஸோ டோட்டலாக 11 hours ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் என்ன இருந்ததுன்னா நம்மளோட செகண்ட் பயோ பிரேக் அப்புறம் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 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 ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருந்தது. என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் பஸ் இருந்ததுங்க. ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் இடிச்சிருக்காங்க. அண்ட் தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்திருக்கு. இடிச்சிருக்கா இல்ல இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக லெஃப்ட் டேக் அவுட் பண்ணாரா தெரியல. அப்படியே வந்து லாரி கவுந்துருக்கு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் நமக்கு ஃபுல் டிலே, ஃபுல் டிராபிக் ஜாம். அது ஃபுல்லா நல்ல காலம் உயிர் சேதம் பெருசா ஏற்படல. லைட்டா சின்ன அடிமட்டம் தான் பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டிராவல் பண்றதுல அதுதான் கொஞ்சம் ரிஸ்க். கொஞ்சம் டிரைவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளோட குரூ பத்தி சொல்லி ஆகணும். ஒரு ஜாலியான குரூ, சேஃபா செக்யூரா கூட்டு வந்து விட்டுட்டாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ஜாலியா டிராவல் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 586 கிலோமீட்டருங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து கொஞ்சம் சுத்திட்டு தான் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேர்னி வைஸ் சூப்பரா இருந்தது, கம்ஃபர்டபுளான ஜேர்னி. நீங்க பொள்ளாச்சில இருந்து சென்னைக்கு வரணும்னா சக்கரா டிராவல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸ் சந்திக்கிறேன். டாடா.